போட்டோவை கூட இதம்மா. இந்தாங்க. மாமா உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு ஒரே பையன் ஒருத்தன் தான். ஏமா? என்னப்பா புரியாத ஆளா இருக்க? அம்மா யாருக்கு பொண்ணு பாக்குறான்னு கேட்டு சொல்லுப்பா. ஆயிஷா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்படித்தான் முதல் கல்யாணத்துல குறுக்கே பேசி பாழும் கிடத்துல போய் விழுந்துட்டோம். இப்பவாவது என் பையனுக்கு நல்ல இடமா செலக்ட் பண்ண விடுங்க. தரகரே, இந்த பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நாங்க எல்லாரும் பொண்ணு பார்க்க வரோம்னு சொல்லுங்க. இந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா. பொண்ணு பாக்குறீங்களா? பொண்ணு என்ன மீறி என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். நீ பாத்துக்கிட்டே இரு. நடக்கிறது நடந்துதான் ஆகும். ஜிலா, அம்மா இப்ப நடக்க போகுதே இதுதான்டா உண்மையான கல்யாணம். பெண்ணே லூசு பெண்ணே, லூசு பையன் ஓ மேலதான் லூசா சுத்துறான். ஆஹா லூசா சுத்துறான். என்ன ஜீனி இப்படி பாடி பாடித்தான் என்ன லூசாக்கி இங்கேயே செட்டில் ஆக்கிட்டியே? இன்னும் யார லூசாக்க இப்படி பாடிக்கிட்டு இருக்க? இந்த இப்பிறவிக்கு இனி ஒரு ரோபோவை என் சிந்தையாலும் தொடேன். என்ன பாக்குற? இது ராமாயணத்துல ராமன் சீதைய பார்த்து சொன்னது. என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டும் இதேதான் ஜூலி. வாழ்வோ சாவோ இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என்னுடைய வைஃப். என்ன நாம கல்யாணமே பண்ணிக்கிட்ட மாதிரி பேசுறியே? மாஸ்டர் நம்ம காதலை மட்டும்தான் ஏத்துக்கிட்டு இருக்காரு. காதலை ஏத்துக்கிட்டவரு நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்காமலா போவாரு? சமயம் பார்த்து கல்யாண பேச்ச நானே ஆரம்பிக்கிறேன். அது சரி, லேப்ல மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்றதை விட்டுட்டு இப்ப எதுக்கு இங்க வந்த? எனக்கு என்னவோ உன்ன பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு ஜூலி. எனக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. இப்போ நீ இங்க வரலனா நான் அங்க வந்திருப்பேன். கார் நிக்குது. அருமைநாயகம் வீட்டுல இருக்கிறாரு போல இருக்கே. இருந்தா என்ன, நாம பின்வாசல் வழியா தானே நோட்டை விட போறோம். எவ்வளவு நேரம் தான் இப்படியே பார்த்துட்டு இருக்கிறது? மாஸ்டர் தேடி வந்துட போறாரு. நீ லேபுக்கு போ. ஆஹா, மாஸ்டர் சிடி எடுத்துட்டு வர சொன்னாரு. நான் உன்னை பார்த்ததுல மெய் மறந்து அப்படியே நின்னுட்டேன். வரேன். ஜீனி, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல மாஸ்டர், ஜூலி மிளகாத்தூள் எந்த டப்பால இருக்குன்னு கேட்டுச்சு. அதான் எடுத்து கொடுக்கலான்னு கிச்சனுக்கு வந்தேன். ஓஹோ, கிச்சன்லயும் சரி லேப்லயும் சரி எது எது எங்கெங்க இருக்குன்னு
ஜூலிக்கு சொல்லி கொடுன்னு நான் உங்ககிட்ட 2 நாள் முன்னாடி சொன்னேன்ல, ஏன் நீ சொல்லி கொடுக்கலையா? இல்ல மாஸ்டர், லேப நானும் கிச்சன் மற்ற வேலைகளை ஜூலியும் பார்த்துக்கலான்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். அது வேண்டாம். எல்லா வேலையும் 2 பேரும் கலந்து செய்யுங்க. அப்பதான் ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் இன்னொருத்தரால மேனேஜ் பண்ண முடியும். ஓகே மாஸ்டர். அட பாவி, இந்த ஜூலி அருமநாயக வீட்ல ஃபேமிலி மெம்பரவா ஆயிடுச்சு போல இருக்கே. என்ன ஜூலி, இந்த வீட்டு வேலைகள்லாம் உனக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லையே? ஜீனி கூட இருந்தா எனக்கு எந்த வேலையும் கஷ்டம் இல்ல மாஸ்டர். ஓஹோ, ஜீனியை நீ அந்த அளவுக்கு லவ் பண்றியா? ஆமா மாஸ்டர். அவ்வா, இதுங்களுக்குள்ள லவ் இந்த அளவுக்கு வந்துருச்சா? அதான் ஜூலி நம்ம பாஸ் பேச்சையே கேட்க மாட்டேங்குது. ஜூலி, நீ ஜீனியை எந்த அளவுக்கு காதலிக்கிறியோ அதே அளவுக்கு உன்கிட்ட விசுவாசத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா நான் உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன் மாஸ்டர். அப்ப பாஸுக்கு டோட்டலா அல்வா தானா? ஏற்கனவே உன்னை உருவாக்குன அந்த எக்ஸுக்கு துரோகம் பண்ணிட்டு ஜீனியை லவ் பண்ணதுனால நான் விசுவாசத்தை பத்தி உன்கிட்ட பேச வேண்டியதா போச்சு. யாரு யார உருவாக்குனாலும் யாரு யார் கூட சேரணும்னு விதி இருக்கோ அவங்க கூட தான் சேர முடியும் மாஸ்டர். எனக்கு இங்கதான் வாழ்க்கைன்னு எழுதி இருக்கிறப்போ நான் என்ன பண்ண முடியும் மாஸ்டர்? பண்றதையும் பண்ணிட்டு தத்துவம் வேறயா? பொருடி, பாஸ் கிட்ட சொல்லி உன்னை வச்சுக்கிறேன். நீ இவ்வளவு உறுதியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ என் பேச்சை கேட்குற மாதிரி நான் உன் சாஃப்ட்வேரையே மாத்தி அமைச்சேன். அட கிழவா, நீ ஜூலியோட சாஃப்ட்வேரே மாத்திட்டியா? இனி ஜூலியை நம்பி பிரயோஜனமே இல்ல. உடனடியா இதை பாஸ் கிட்ட சொல்லி ஆகணும். ஜூலி, நீ சமையல கவனி. ஜீனி, நீ சிடி எடுத்துட்டு லேபுக்கு வா. ஓகே மாஸ்டர். பாய். லவ்வா பண்ற லவ் உனக்கு வைக்கிற ஆப்பு. பாஸ், பாஸ். ஏய், அங்கேயே நில்லு. இன்னொரு அடி எடுத்து வச்சா உன்னை சுட்டுருவேன். ஏன் பாஸ், என்னாச்சு? நீ உண்மையான லில்லியா இல்ல மூசாவா மாறி வந்து லில்லியான்னு எனக்கு தெரியணும். இவ்வளவுதானா? என்ன இவ்வளவுதானா? இது எனக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம் உனக்கு தெரியுமா? நீ நம்பித்தானே நீயா வந்த மூசா கிட்ட பூதங்களை ரிலீஸ் பண்ற மந்திர காசட்டை கோட்டு விட்டேன். அதுக்காக மூசா என்ன அடிக்கடி என் உருவத்துல வந்துகிட்டே இருப்பானா? ஏன் வரக்கூடாது? அப்படி அவன் இப்ப வர என்ன அவசியம் இருக்கு? என்ன அவசியமா? இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு கூட வரலாம்ல. பாஸ், இது தேவையில்லாத கற்பனை பாஸ். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெய்யுங்கிற மாதிரி அவ எப்பவோ வந்துட்டு போனதுக்கு இப்பவும் நீங்க ஏன் மேல சந்தேகப்படுறது நியாயம் இல்ல பாஸ். நீ இப்படி என் மேல உரிமையோட கோவப்படுறத பாக்கும்போது நீ தான் என் லில்லின்னு நல்லா புரியுது. என்னது? நான் உங்க லில்லியா? நீ தான் என்னுடைய அசிஸ்டன்ட், உண்மையான லில்லின்னு சொல்ல வந்தேன். சமயம் கிடைச்சா போதும் சந்தடி சாக்குல என்ன ஆட பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்களே. சரி சரி உடல் இல்ல, இதெல்லாம் நமக்குள்ள வழக்கமா நடக்கிறதானே. அதுக்கு எதுக்கு கோச்சிக்கிறேன்? நீ ஏதோ சொல்ல வந்தியா, அது என்ன சொல்லு? நீங்க என்ன அருமநாயக வீட்டுக்கு வேவு பார்க்க அனுப்புனீங்களே, அதை மறந்துட்டீங்களா? மறக்கல, மறக்கவும் மாட்டேன். அந்த கிழமை எப்படி இருக்கான், என்ன பண்றான், அதை சொல்லு. பாஸ், இத பாருங்க, இன்னொரு தடவை மிஸ்டர் அருமநாயகத்தை கிழவா அப்படி இப்படின்னு மரியாதை இல்லாம பேசாதீங்க. என்ன லில்லி, கிழமை மேல திடீர்னு உனக்கு பாசம்? வேற என்ன, நீங்க அவரோட சம்பந்திங்கிற பாசம் தான். நான் அந்த கிழவனுக்கு சம்பந்தியா? என்ன வளர்ற? ஆமா, ஜீனிக்கு அருமநாயகம் எப்படி அப்பாவோ அதே மாதிரி ஜூலிக்கு நீங்க தானே அப்பா. ஆமா. ஜீனியும் ஜூலியும் ஜோடி சேர்ந்துட்டா நீங்க அருமநாயகத்துக்கு சம்பந்தி தானே. என்ன லில்லி சொல்ற? சைடு இன்கம்காக புரோக்கர் வேலை பார்க்க ஆரம்பிச்சா நீ? எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்காம மிஸ்டர் அருமநாயகமே ஜீனியும் ஜூலியும் ஒன்று சேர்த்து வச்சுட்டாரு. என்ன? அருமநாயகம் ஜூலியோட சாஃப்ட்வேர்ல அவரோட பேச்ச கேக்குற மாதிரி புரோகிராம மாத்தி ஜீனியோட சேர்த்து வச்சுட்டாரு. சோ இப்ப ஜூலி அவரோட அடிமை. கடவுளே, இது என்ன கொடுமை? கொடுமையா? அந்த காட்சியை நீங்க பாத்துருக்கணுமே பாஸ். ஜூலி முழுக்க முழுக்க ஜீனி மாதிரியே அருமநாயகத்தோட அசிஸ்டண்டா மாறிடுச்சு. ஜீனி இட்லி சுட்டா ஜூலி சட்னி அரைக்குது.
ஜீனி கொண்டு போய் டேபிள்ல வச்சா ஜூலி அத பரிமாறுது. ஜீனி துணியை துவைச்சா ஜூலி அத காய போடுது. ஜீனி அவருக்கு கைய அமுக்குனா ஜூலி அவருக்கு கால அமுக்குது. அடடடடா, அருமையான காட்சி பாஸ். போதும், நிறுத்து. எனக்கு துரோகம் செஞ்ச அந்த ஜூலியை நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ண போறீங்க? அந்த ஜூலியை அங்க இழுத்துட்டு வந்து அதை அக்கா பிரிச்சு ஆசிட்ல ஊற போடலாம். என் பேர் ப்ரொஃபசர் எக்ஸ் இல்ல. பாஸ், இது வேண்டாத வேலை பாஸ். அந்த ஜூலிக்காக டைமை வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு ஏதோ மாயமா மறையற மருந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்களே, அதை கண்டுபிடிங்க. நோ, மாய மருந்தாவது சாய மருந்தாவது. முதல்ல அந்த ஜூலி கதையை முடிச்சிட்டு தான் மறுவேலை. இந்த ஆளு வேண்டாத வேலை செஞ்சே அழிய போறாரு. நமக்கு என்ன, இந்த ஆளு அழியிற வரைக்கும் நமக்கு லாபம். யார் கூட பேசலாம்? மூசா கூட பேசியாச்சு, அப்பா கூடவும் பேசியாச்சு, தாத்தா கூடவும் பேசியாச்சு, கௌதம், கௌரி, சந்தியா, பாலு இவங்க கூடவும் பேசியாச்சு, சண்டாளி அந்த பார்வதி கூடவும் பேசியாச்சு. வேற யார் கூட பேசலாம்? என் குழந்தை மேல கார் மோதிருச்சு, நான் என்ன பண்ணுவேன்? வண்டி பார்த்து ஓட்டி வரக்கூடாது. குழந்தை முன்னாடி வரக்கூடாது. பெரிய இந்த ரோட்ல ஓட்டுறவங்க ஓட்டி வர. முதல்ல தூக்குங்க, டாக்டர் கிட்ட போலாம். இந்த குழந்தைக்கு அம்மா இருந்ததுனால உடனே அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நமக்கு அம்மா இல்லையே. நம்ம அம்மா யாரு? நான் பார்த்ததே இல்லையே. அப்பா கிட்ட போய் நம்ம அம்மா யாருன்னு கேட்கலாமா? அப்பாவுக்கு இதை எப்படி நான் புரிய வைப்பேன்? இந்த அம்மா போட்டோவை காட்டி அப்பா கிட்ட நம்ம அம்மா போட்டோவை கேட்கலாம். கண்ணு, என்னடா என்ன விஷயம்டா? என்னது? அம்மாவை பத்தி இப்ப உங்ககிட்ட யாரு என்ன சொன்னாங்க ஸ்ரேயா? இல்லம்மா, இப்ப உங்க அம்மா சாமி கிட்ட போயிட்டா, சாமி ஆயிட்டா. ஏன் சாமி கிட்ட போயிட்டான்னு கேக்குறியா? மனுஷ வாழ பிடிக்கல, அதான் போயிட்டா. போனவளை பத்தி இப்ப என்னடா பேச்சு? சரி வா, நம்ம சாப்பிட போலாம் வா. என்னம்மா நீ திடீர்னு வந்து அம்மா அம்மான்னு என்கிட்ட கேக்குறிய? என்னடா போட்டோ வேணுமா? இது நாள் வரைக்கும் காட்ட வேண்டாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி உட்கார், இதை கொண்டு வரேன். இதுதான் ஸ்ரேயா அவங்க அம்மா.
யார் என்ன சொன்னாங்களோ ஸ்ரேயா அம்மாவுக்காக ஏங்க ஆரம்பிச்சிட்டா. நான் அம்மா கூட ரொம்ப நேரம் பேசணும். அதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. கதவு பூட்டியாச்சு. அப்பா ஃபோன் பண்ணிட்டா ஃபோன் ரிங் சவுண்ட் கூட நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸ்ரேயா, அம்மா அம்மா ஸ்ரேயா, அம்மா 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 ஸ்ரேயா, நீயா என்ன அம்மானு கூப்பிட்ட? உன்னால இப்ப கூட நம்ப முடியல. நான் கூட பேச மாட்டேன். போ. ஸ்ரேயா, நீ பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கலமா. ஆமா, நீ எதிர்பார்க்கவும் இல்ல, நான் பேசுவேன்னு நீ நம்பவும் இல்ல. அதனால தானே நீயே என்ன இவ எக்கெடு கெட்டு போட்டோன்னு அனாதையா விட்டுட்டு செத்து போயிட்ட. ஸ்ரேயா, ஏண்டா இந்த மாதிரி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேசுறது? ஏமா, நீ என்னை விட்டு செத்து போன மாதிரி அப்பாவும் என்னை விட்டுட்டு செத்து போயிருந்தா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாத்தியாமா? ஏமா, வாய் பேச முடியாது எல்லா குழந்தைகளோட அம்மாக்களும் உன்ன மாதிரியா அவமானப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவங்க எல்லாம் அவங்க குழந்தைகளுக்கு அன்பாவும் பாசமாவும் இருந்து அவங்கள வளர்க்கலையாமா? நீ மட்டும் ஏமா என்னை தனியா விட்டுட்டு செத்து போயிட்ட? சொல்லுமா, சொல்லுமா. ஸ்ரேயா, ஸ்ரேயா, நான் உன்னை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கணும்னு எவ்வளவோ கனவுகளோட இருந்தேம்மா. ஆனா நீ இப்படி வாய் பேச முடியாம பிறந்ததும் என்னால தாங்கிக்க முடியலம்மா. அம்மா, நான் ரொம்ப உடைஞ்சிட்டேன்டா.